இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறோம். தட்டை செய்ய போகிறோம். அதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது எந்த பச்சரிசி மாவு, நீங்கள் எந்த கடையில் வாங்குற அரிசி மாவு இல்லை வீட்டில் அரைக்கிற அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை இடியாப்ப மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதில் அரை கப்புக்கு கொஞ்சம் கீழே, 1/4 கப்பு கொஞ்சம் மேலே இந்த அளவுக்கு பொட்டுக்கடலை அரைச்ச மாவு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் எள்ளு, நீங்கள் எள்ளு இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். பச்சை எள்ளு, வறுக்காத பச்சை எள்ளு. ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் வெண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது எல்லாத்தையும் முதல்ல ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் எதுவுமே காரத்துக்கு சேர்த்துக்கல. நீங்கள் வேணால் காரமாக வேணும்னா மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சுக்கலாம், இல்லை பச்சை மிளகாய் கொஞ்சம் அரைச்சிட்டு கூட இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரேடியே ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும். இப்போ பாருங்கள், இது நல்லா கெட்டியாக இருக்குது, தண்ணியாக இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவோட கூட இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்தளவு உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. நான் இந்தளவு சின்ன சின்னதாக செய்ய போகிறேன். நம்ம இந்த சைஸ் உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு இலையில், வாழை இலையில் நான் இப்போ தட்ட போகிறேன். தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இலையில் இப்போ கொஞ்சம் நம்ம எண்ணெய் தடவிக்கலாம், அப்போ தான் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு வாழை இலை கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாலித்தீன் கவரில் கூட செஞ்சுக்கலாம். பிளாஸ்டிக் சீட்டு, பாலித்தீன் கவர், இல்லை துணி நல்ல ஒயிட் கிளாத் வீட்டில் இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு கையால் தட்டுங்க. ரொம்பவும் மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கும். நான் குட்டி குட்டி வடையாக தட்டுறேன். நீங்கள் இதிலே பெருசாக கூட செஞ்சுக்கலாம், கடையில் வைக்கிற மாதிரி. சின்ன சின்னதாக தட்டினோம்னா குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க, அதனால் நான் சின்ன சின்னதாக தட்டுறேன். நீங்கள் பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக அழகாக தட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன், அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா, ரொம்ப அடுப்பு வேகமாக எரிஞ்சிச்சுன்னா நம்ம போட்டிருக்க பருப்பெல்லாம் கருகி போயிடும். நம்மளோட தட்டை அழகாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்மளோட அருமையான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள்.